இந்த நாட்டோட முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்த போதும், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், இப்போது இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற போதும் கச்சத்தீவு தமிழுடைய சொத்து, அதை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் வேல்முருகன். ஆனா இங்க என்ன சொல்றீங்க? வேல்முருகன் கிட்ட அதெல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்க. படகுல ஏறி கச்சத்தீவை நோக்கி பயணம் போறேன்னு சொல்றீங்க. தடுக்கு போறதுக்கு வேண்டாம், நாங்க சொன்னோன்னு சொல்லுங்க அப்படின்றீங்க. இது கூட நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நேரா சொல்லிட்டாங்க. சில உளவுத்துறை அதிகாரிகள் வேல்முருகன் வராரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அவர் கூட்டத்துக்கு போவாதீங்க, தாய்மார்கள் போவாதீங்க, மீனவர்கள் போவாதீங்க. பெரிய கொடுமை. நான் வந்திருக்கிறேன். இப்ப எங்க கட்சிக்காரர் ஒருத்தர் இந்த ஊர்ல பேருந்து வச்சிருக்காருன்னா பேருந்துல என்ன கூட்டு வருவாரு, மகிழ்ந்து வச்சிருக்காருன்னா மகிழ்ந்துல என்ன கூட்டு வருவாரு. இங்க எங்க வழக்கறிஞர்கள், எனது மீனவ சகோதரர்கள் நசீப் கான், மாங்குடி நியாஸ் போன்றவர்கள் படகு வச்சிருக்காங்க. அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் படகு. அந்த படகுல நீங்க எங்க ஊருக்கு வந்துருக்கீங்க, எங்க ஊருக்கு படகுல வாங்க, அவங்களை ஏற்றிட்டு கூட்டு போறோம், நாங்க எங்க கடலை சுத்தி காட்டி போராட்ட களத்துக்கு கொண்டு போய் இறக்குறோம், அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்.